இப்போது எப்படி இருக்கிறியோ இதே ஒரு வாழ்நாள் ஒரு காலி என்னுடைய தம்பிக்கு தான் கமிச்சு நினைச்சிருப்பாரா? சரி சரி, இன்னும் கொஞ்சம் தேடி கொண்டே போகலாம். நீதி கேட்டு அரண்மனைக்கு சென்றேன். எப்படியோ என் தங்கைக்கு நல்லதொரு வாழ்வு கிடைத்து விட்டது, எனக்கு வேலை கிடைத்து விட்டது. மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்போ இதே கோட்டை காவலுக்காக செல்ல வேண்டும். நீங்களா இப்படி துணையினே தனியாக வருகிறீர்கள்? எதற்காக ஓடி வர வேண்டும்? மழை விட போகிறேன்னு சொன்னேன். ஆடா குடுத்துட்டாக்க கைஜாட காமிச்சேன். எனக்கு கைஜாட காட்டினா? ஆமா, எனக்கு எதுக்காக காட்டினீங்க? எப்போது உங்களை பார்த்தீனோ அப்போதே மனத்தை பறி கொடுத்துட்டீங்க. நீங்கள் யார்? இந்நாட்டு இளவரசி. நான் யார்? ஒரு சாதாரண ஏழை குடியிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எனக்கு ஏறி வச்சாலே தடுங்க. என்னத்தை மாத்திக்கிட்டு அரண்மனைக்கு போங்க, எனக்கு வேலை இருக்கு. எனக்கு சூடு பிடிக்க போது யாரும் நினைப்பதில்லைங்க. அதே சூடு நினைப்பிட்டால் நம்மளை எல்லோரும் நினைப்பாங்க. அப்படி தக்க நான் உங்களை நினைக்கிறேன். இளவரசரே, நீங்கள் யார்? ஒரு கோபுர கலசம். நான் யார்? சாதாரண ஒரு குப்பையில இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு ஏறி வச்சா லேட்டாருங்க. தயவு செய்து என்னத்தை பாத்தீங்க, என் மனசு என்னைக்குமே இடம் கொடுக்காது. என்னத்தை பாத்தீங்க, எனக்கு கோட்டை காவலுக்கு செல்ல வேண்டும். அப்படியா? ஆமா. காதல் கடிதம். ஐயோ,
கேட்கிறேன், காதலிக்க முடியுமா முடியாதா? சரி, போதும் விடுங்கள். உன் தந்தையார் எனக்கு வேலை கொடுத்ததையும் என் தங்கைக்கு ஒரு நல் வாழ்வு கிடைத்தது. அப்படி இருக்கும்போது உன் தந்தைக்கு நான் துரோகம் செய்ய என் மனம் இடம் தராது. தயவு செய்து என்ன தவிர எப்பயும் சரி மலரை தேடி வண்டி செல்ல வேண்டியது, வண்டி தேடி மனம் வருவதில்லை. அதனால உன் மனசை மாத்தீங்க. நீ எத்தனை முறை ஆடினாலும் பாடினாலும் என் மனசு மாறவே மாறாது. நான் இப்ப கோட்டை காவலுக்கு செல்ல வழி விடுங்க. இப்போதே பாருங்க. உன்னை எப்பொழுது அரண்மனையில் பார்த்தேனோ அப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு பெண் மனைவியாக கிடைக்க மாட்டாளா என நினைச்சு. ஆனால் நீங்கள் யார்? நீ நாட்டு இளவரசி ஆயிட்டு உங்கள் மனதிலே நான் இருக்கிறேனா இல்லையா என்று சோதித்து பார்க்கத்தான் இப்படி நடந்து. நீ சாகலையா? இருந்தாலும் உங்களை நான் காதலிக்க வேண்டுமானால் என்னை கடைசி வரை கைவிட மாட்டேன். எனக்காக ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். எனக்கு உங்களை எந்த சூழ்நிலை கைவிட மாட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உன் தார்மேக கூந்தலும் தேன் போன்ற விழிகளும் அப்படியா? போன்ற புருவமும் சங்கு போன்ற கழுத்தும் இதெல்லாம் பார்க்கிறப்ப எனக்கு எப்படி தெரியுமா? எப்படி? கலையே கனியமுதே காவியத்தின் ஓவியமே உன்னை நான் ஷார்ப்பா 3 மணிக்கெல்லாம் வந்து நிப்பேன். நீங்க 3:00க்கு தான் வருவீங்க. நான் 3:25க்குலாம் வந்து நிப்பேன். சரி, யார் விளையாடுறா? Bye.
சந்தோஷமான செய்தியை என் அண்ணன் கிட்ட போய் சொல்லணும். அண்ணா, அண்ணா, எப்படி இருக்கீங்க? வாங்கண்ணா, வாங்கண்ணா. என்ன ஆனந்த முகத்தை தாண்ட மாடுகிறது? அண்ணா, உங்களுடைய வார்த்தை கேட்டு அரசபைக்கு சென்றதால் அரசாங்க ஆட்டக்கார் என்று பட்டம் கிடைத்திருக்கிறது அண்ணா. நான் சொன்னேன் வரவேற்பு கிடைக்குமா கிடைக்காது